இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது தை மாதத்துக்கான மிதுன ராசி பலன்கள். மிதுன ராசி மிருக சீரிஷம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய ராசி தான் மிதுன ராசி. மிதுன ராசியில இந்த வருஷம் பிறக்கையில், அதாவது தை மாதம் பிறக்கையிலேயே குரு ராசியிலே இருந்து வக்ரமாகி புனர்பூசம் சுயசாரத்தில் இருக்கிறது மிக சிறந்த அமைப்பு. ஏன்னா உங்களுக்கு 7, 10ங்கிறது கேந்திரங்களா வரனால அந்த கலெக்டர் ஸ்தானமும் தொழிற்ஸ்தானமும் ஒரு அதிபதியும் உங்களுக்கு ராசியிலே இருக்கிறது நல்ல அமைப்பா இருக்கு. அதுவும் இல்லாம தொழிற்ஸ்தானத்துல சனி இருக்கிறது மிக சிறந்த அமைப்பாகவும், 9ஆம் இடத்துல ராகு இருந்து அந்த 9ஆம் இடத்துல ராகு குரு பார்க்கறதும் நல்ல அமைப்பா காட்டுது. 3ல கேது இருக்கிறது முயற்சிகளுக்கான வெற்றி ஸ்தானத்தை காட்டுது. 6ஆம் இடத்துல இந்த மாதம் பிறக்கையில 6ஆம் இடத்துல சந்திரன் 2க்குரியவன் 6ல இருக்கிறது கொஞ்சம் சஞ்சலங்கள், பண வரவுல கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆகிற அமைப்பெல்லாம் தெரியறதுனால, இந்த மாசம் பிறக்கையிலே சந்திரன் 6ல நீசமாகறனால கொஞ்சம் தொழில்கள்ல இருந்து வர பணம் ஒரு ஒரு 2-3 நாள், அதாவது மாதம் முதல் 2 தேதிகளுக்கு அப்புறம் பணம் வருமானம் சகஜமா இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ராசிக்கு 7ல செவ்வாய் புதன் இருக்கிறது, குரு பார்க்கறது ரொம்ப நல்ல அமைப்பு. கணவனோட மனைவிக்கு, மனைவியோட கணவனுக்கு சிறிய சிறிய சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் அது பின்னாடி தீந்துடும். அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ராசியிலே குரு பார்க்கறதுனால 8ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியன் இருக்கிறது வெளிநாடு செல்றவங்களுக்கு, வெளிநாடு போறவங்களுக்கு எல்லாம் மிக சிறப்பான அமைப்பை இந்த மாசம் கொடுக்கும். இந்த மாசம் வெளிநாடு போறதுக்கான முன்னேற்பாடுகள் செய்யறது நல்ல அமைப்பா இருக்கு. 9ல இருக்க ராகு தகப்பன் மூலமா வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் வர்றதுக்கான அமைப்புகள் கொஞ்சம் இழுபறியா இருக்கும். ஆனா குரு பாக்குறதுனால அதுக்கான அனுகிரகங்கள் உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. பூர்வீகம், பூர்வ இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் குறையும் ராசியில குரு பாக்குறதுனால. அதுல எந்த மாற்றமும் இல்லை. 10ல இருக்க சனி எண்ணெய் தொழில், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கும், கனரக வாகனம் அதாவது லாரி இந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு மிக நல்ல அமைப்பை கொடுக்குது. இந்த மாதம் ஐடி தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் மிதுன ராசிக்கு. ஏன்னா ராசியிலே குரு 7ல புதன் இருக்கு, பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது ஐடி தொழில இருக்கவங்களுக்கு மிக சிறப்பான அமைப்பை தருகிறதுல என்ற மாற்றம். மிதுன ராசிக்காரங்க யார் யார் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க, பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாசம் மிக சிறப்பான அமைப்பா அமையும். மிதுன ராசிக்காரங்க திருமணத்துக்கான முன்னேற்பாடுகளை தீவிரமா செஞ்சு இந்த மாசம் முகூர்த்தம் நிறைய இருக்கு. தை மாதம்லாம் அதுல திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு. தை முடிஞ்சு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. இப்பயே பொண்ணு மாப்பிள்ளை தேடுறவங்க, ஏற்கனவே கல்யாண ஆகி விவாகரத்து பெற்றவங்களுக்கு மறுமணம் அடைகிறது போன்ற அமைப்புகளுக்கான முன்னேற்பாடுகள்லாம் இந்த மாசத்துல நல்லாவே இருக்கு. 8ல இருக்க சுக்கிரன் வெளிநாட்டுக்கு செல்றவங்களுக்கு மிக சிறப்பான அமைப்பு தருவாருங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. 8ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் 2ஆம் இடத்தை பாக்குறதுனாலையும், சூரியனும் 2ஆம் இடத்தை பாக்குறதுனாலையும் பண வருமானத்துல இந்த மாதம் 3ஆம் தேதிகளுக்கு மேல திடீர் பண வரவுகள், திடீர் சொத்து சேர்க்கைகள் போன்ற அமைப்புகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. வண்டி வாகனம் கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி வாகனத்துல கொஞ்சம் பழுது நீக்கி, சின்ன பழுது இருந்தாலும் இந்த மாதம் தொடக்கத்திலேயே நீக்கிறது நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் சில வண்டி வாகன பிரச்சனைகளை கொடுப்பாரு. ஆனா 2ஆம் இடத்தை பாக்குறதுனால பண வருமானம் கன்ஃபார்மா உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. வண்டி அதாவது டிரான்ஸ்போர்ட் டிராவல்ஸ் தொழில் பண்றவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமா அமையுங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க, அரசு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க, அவங்களுக்குலாம் இந்த மாசம் மிக சிறப்பாகவே இருக்கும். 8ல சூரியன் சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறது மிக சிறப்பான அமைப்பை தருது. 9ல இருக்கிற ராகு குலதெய்வத்தை வழிபாடு மிக சிறந்த மாதமா இந்த மாதத்தை அமையும். குலதெய்வ வழிபாடு மூலமா நல்ல மேன்மை அடையலாம். பிள்ளைகள் மூலமா நற்பெயர்கள் கிடைக்கும். சின்ன சின்ன சஞ்சரவுகள் இதுக்கு முன்னாடி பிள்ளைங்க மூலமா இருந்ததுனால இனிமே வர காலகட்டம் இந்த தை மாதம் முதல் பிள்ளைகளுக்கு நல்ல பேர்களும், பிள்ளைங்க மூலமா தொழில வளர்ச்சியும் நல்லபடியா அமையுங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. 10ல இருக்க சனி 3ஆம் பார்வையா 12ஆம் இடத்தை பாக்குறதுனாலையும், சந்திரன் 12ஆம் இடத்தை பாக்குறதுனால தூக்கத்துல சிறிது சஞ்சலம், தூங்க முடியாத அளவுக்கு ஓடுற மாதிரி இருக்கும் வேலை அது இதுன்னு. தூக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கனால மன உளைச்சலுக்கு ஆளாகிறது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. 7ஆம் இடத்துல சனி 10ஆம் பார்வையாகவும், செவ்வாய் 4ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பாக்குறதுனால கணவன் மனைவியிலேயே சின்ன சின்ன சஞ்சரவுகள் இருக்குங்க இந்த மாத தொடக்கத்திலிருந்து ஒரு 20 நாளைக்கு. அதுக்கப்புறமா போக போக பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆயிடும். அதுல இந்த குரு பாக்குறதுனாலையும், புதன் அங்கு பரிவர்த்தனை ஆயிருக்கனாலையும் நல்ல அமைப்பையே கொடுக்குது. 3ல இருக்க கேது விநாயகர் வழிபாடு மிக சிறந்த அமைப்பு மூலமா கீர்த்தி, வெற்றி, புகழ் சாணத்தை நல்லபடியாக கொடுக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாய் அதிபதியா வருது. செவ்வாய் 7ல இருந்து குரு பார்வை இருக்கனால மிருகசீரிஷ நட்சத்திரத்தை உடைந்த நட்சத்திரம் சொல்லுவாங்க. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு மிக நல்ல அமைப்பாக இருக்குங்க. இந்த மாசம் மிருகசீரிஷத்துக்கு ரொம்ப நல்ல அமைப்பு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன், டாக்டர் இது மாதிரி தொழில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பா இருக்கு.
முக்கியமா வந்து இந்த மாதம் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லாம மிதுன ராசி மருத்துவர்களுக்கு நல்ல அமைப்பாகவும், மருத்துவ சம்பந்தப்பட்ட தொழில், மெடிக்கலு ரெப்பு இது மாதிரி தொழில இருக்கவங்க, மெடிக்கல் ரெப்பு இது மாதிரி தொழில இருக்கவங்க, மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கவங்களுக்கு மிக யோகமான மாதமா அமையுங்க. திருவாதிரை ராகுவோட நட்சத்திரம், ராகு 9ஆம் இடத்துல இருந்து குரு பாக்குறதுனால மிக சிறப்பா இருக்கும். புனர்பூசம் குரு வந்து வக்ரமா இருக்கனால கொஞ்சம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு சிறு சிறு தடைகள் இருக்கும். நினைக்கிறது கேட்கறது எல்லாமே கொஞ்சம் லேட் பிக்கப்பாவே கிடைக்குங்க. அது அவ்வளவுதான். கொஞ்சம் தடை லேட்டா இருக்கும். லேட்டா கிடைக்கும். ஆனா கிடைச்சிடும் கன்ஃபார்மா. இந்த மாதத்துல எந்த மாற்றமும் கிடையாது. மிதுன ராசி வந்து யார் யாருக்கு சுக்கிரன் வந்து மிதுனத்திலையும், மிதுனம், துலாம், கும்பம், தனுசு இதுல சுக்கிரன் இருக்கும். அவங்க எல்லாம் புது வாகனங்கள் வாங்குறது, புதுசா வீடு கட்டுறது, மனை போடுறது இது போன்ற வேலைகள் செஞ்சாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்குங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. யாருக்கு வந்து இந்த தனுசுல குரு இருக்கோ, சுய ஜாதகத்துல குரு தனுசுல யாருக்கு இருக்கோ, தனுசு மற்றும் மீனத்துல இருக்கோ, அவங்க வந்து மீனத்துல குரு இருக்கிறவங்க இந்த சுய ஜாதகத்துல நிச்சயமா தொழில் மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமா முன்னேறதுக்கான வாய்ப்பு உண்டு. இடமாற்றம், தொழில் மாற்றம் போன்றவெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுங்கிறது எந்த மாற்றமும் இல்லைங்க. நிம்மதி தூக்கத்துக்காக விநாயகர் வழிபாடு, அதுவும் திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை 2 நாள்ல ஒரு நாள் விநாயகர் வழிபாடு மிக சிறப்பான அமைப்பையும், 9ல ராகு இருக்கிறனால குலதெய்வ வழிபாடு மிக நல்ல அமைப்பையும் கொடுக்குங்க. குலதெய்வத்தையும் விநாயகரையும் பிடிச்சிக்குங்க. இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.